வெல்கம் டு கலர். இப்போ இந்த ப்ரொப்பலர் பிளேட் டிசைனாக தான் ட்ரா பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. ஒன்று டாப் வியூ, நெக்ஸ்ட்டு சைட் வியூ, லாஸ்ட்டில் ஃப்ரண்ட் வியூ. அந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்க கோர் டிசைனை தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது ரிவால்டு போஸ் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஹாரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைனை பேஸ் பண்ணி ஓவராலாக இந்த ப்ரொஃபைலை நான் ட்ரா பண்ணுறேன். சாலிட் ஒர்க்ஸில் நியூ பார்ட் டிசைன், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். ஒன்ஸ் ஸ்கெட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இதுதான் சென்ட்ரல் லைனாக நம்ம ட்ரா பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ரிவால்டு போஸ் ஆப்ஷன்ஸை ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலை நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டலாக ஒரு லைன், நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக ஒரு லைன், அதுக்கு ஸ்டெப்பராக அனதர் 2 லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன், வேர்ட்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டலில். ஒன்ஸ் இந்த எண்ட் போர்ஷனில் ட்ரா பண்ணிட்ட பிறகு நான் இங்கே ஒரு ஆர்க்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணாமல் இந்த லைனில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் ஒரு இண்டிகேஷன் மார்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இதிலேருந்தே ஆர்க்கை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்க டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ராயிங்கில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடலை நோட் பண்ணிங்கன்னா இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற ஸ்டெப்புக்கு டயா 16 mm, நெக்ஸ்ட்டு அதோட அவுட்டர் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 22 mm டயா. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ வேர்ட்டிக்கலாக இருக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், அப்புறம் இந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணோன்னா டயாவாக நம்ம ஓவரால் லென்த்தாக நம்ம கொடுக்கணுமா, இல்லைனா ரேடியஸ் வைஸாக கொடுக்கணுமா. நான் ஆக்சஸ் இருக்கிறதுனால ஈஸியாக டயா வைஸ் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு அந்த சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணாலே போதும், ஓவரால் டயா நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கு அந்த வேர்ட்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணது. இந்த ஓவரால் டயா பார்த்திங்கன்னா 22 mm. ஓகே, இப்போ இந்த இன்னர் டயா இந்த அவுட்டர் டயா ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட வேர்ட்டிக்கல் ஸ்டெப்போட டைமென்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா 20 mm, இன்னொன்று பார்த்திங்கன்னா 26 mm. அதுக்கு முன்னாடி இதோட ஓவரால் டயா 30 mm மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸாக எல்லா டயாவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதை ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வைஸாக நான் அரெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்ட்டிக்கல் லைனோட டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா 20 mm. எல்லா டைமென்ஷன்ஸுமே இனிஷியலாக இந்த ஃப்ரண்ட் வியூவிலே நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட்டு அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். 20 mm. நெக்ஸ்ட்டு அனதர் ஸ்டெப், இது பார்த்திங்கன்னா 26 mm. இப்போ இதுக்கடுத்து இருக்க ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கல் லைன், அந்த ஸ்டெப்பு இதோட சைட் வியூவில் தான் அந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்மளோட மாடலில் 3 டிஃப்ரெண்ட் வியூ இருக்குன்னா அந்த 3 டிஃப்ரெண்ட் வியூவிலும் டைமென்ஷன்ஸ் ஸ்ப்ளிட் அப்பாக இருக்கும். ஸோ ஒரு வியூவை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தாலே போதும், ஈஸியாக டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த வேர்ட்டிக்கல் லைனோட லென்த்து பார்த்திங்கன்னா 17.80. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கோட ரேடியஸ், அது நம்மளோட டாப் வியூவில் இருக்குது, சாரி ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. பார்த்திங்கன்னா 60 mm ரேடியஸில். ஜஸ்ட்டு இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு 60 mm ரேடியஸை அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா, சென்டர் கோரை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதாவது ப்ரொஃபைலை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ரொஃபைலை நம்ம சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிட் ஸ்கெட்ச், நெக்ஸ்ட்டு ரிவால்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சாலிடாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் கோரை நம்ம டெவலப் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பிளேட் டிசைனை இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். பட் இந்த பார்ட்லேயே பிளேட் டிசைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் போத் ஏரோஃபாயில் ஷேப் இருக்குது, அட் த சேம் டைம் ஹெலிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஷேப்போட சைட் வியூ நோட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரைட் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 வேர்ட்டிக்கல் லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். அதாவது இந்த வியூலேருந்து பார்க்கும்போது 2 ஹாரிசாண்டல் லைன்ஸை ட்ரா பண்ணால் போதும். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த 17.8ஓட எண்ட்லேருந்து ஒரு 5 mm டிஸ்டன்ஸில் இந்த வேர்ட்டிக்கல் லைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ என்னோடய மாடலுக்கு போடுறேன். இங்கே வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அனதர் வேர்ட்டிக்கல் லைன் அனதர் எண்டில் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5 mm டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எட்ஜ் நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு 5 mm டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதோட லென்த்து பார்த்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 mm டிஸ்டன்ஸில் ஆஃப் செட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எட்ஜ் ப்ளஸ் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு 2 mm டிஸ்டன்ஸில் இந்த வேர்ட்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட அனதர் எண்டில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பாட்டம் எட்ஜிலேருந்து 3 mm டிஸ்டன்ஸில் அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் அரெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாட்டம் எட்ஜ்,
இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு 3 டிஸ்டன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அகெயின் நோட் பண்ணிங்கன்னா 2 டிஸ்டன்ஸ்லேயும் ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ 2 டிஸ்டன்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இனிஷியலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து டேரக்ஷன்ஸ் மாறி இருக்குது. ஸோ அகைன் டேரக்ஷன்ஸை மாற்றுறதுக்கு இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டேரக்ஷன்ஸ் வந்து மாறிடும். இதுக்குன்னு நம்ம தனியாக லைனை ட்ராப் பண்ணி அதை வந்து ட்ரிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெர்டிக்கலாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து அந்த கர்வி ஷேப்பை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரேடியஸ் இருக்குது. ஒன்று வந்து 150 mm ஒரு ரேடியஸ் இருக்குது, இன்னொன்று வந்து 86 mm ஒரு ரேடியஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஒரு ஆர்க் ஸ்டார்ட் பாயிண்ட், கரெக்டாக அந்த எட்ஜில் அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு எண்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஹாரிசாண்டலாக எந்த ஒரு விதமான டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக ஒரு டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்க்கு ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இனிஷியலாக இருக்க ஃபஸ்ட்டு ரேடியஸ், ஆக்சுவலாக இது வந்து 150 mm ரேடியஸ். அகைன் நான் ட்ராயிங்க்கு போயிட்டு 150 mm ரேடியஸாக வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து எடிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட அனதர் ஆர்க். அது ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 150 mm ரேடியஸில் இருக்க ஆர்க்கை டேஞ்சென்ஷியலாக வந்து நான் அரெஸ்ட் பண்ணுறேன். டேஞ்சென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணால் தான் அந்த கர்வியோட ஸ்மூத்னஸ், அதாவது அந்த ஏரோஃபாயில் ஷேப்பை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் ஆர்க். கரெக்டாக இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஆர்க். ஓகேவா, இந்த ஆர்க்கோட ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 86 mm ரேடியஸ். இதுதான் வந்து நம்ம டேஞ்சென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. இப்போது இந்த ஆர்க்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹாரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஹாரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைமென்ஷன்ஸ் இல்லை. அதுவும் ஏன்னு சொல்கிறேன், அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஹாரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 6 mm கொடுத்துக்கிறேன். இது வந்து ரேண்டமாக தான் நான் அப்ளை பண்ணுறேன், பட் ப்ராப்பராக வந்து நம்ம டைமென்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரேண்டமாக ஒரு 6 mm வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்க்கு, அந்த ஆர்க்கோட ரேடியஸ் என்ன, அது வந்து 86 ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேஞ்சென்ஷியலாக வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா பாட்டம் என் ஆர்க்கு வந்து அழகாக டேஞ்சென்ஷியலாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதை ஆஃப்செட் பண்ண மாதிரி டாப்பில் ஒரு ஆர்க்கு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த எட்ஜை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஆர்க்கை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இனிஷியலாக இருக்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர்க்கை வந்து நான் அதே மாதிரி டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹாரிசாண்டலாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைனையும் ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது வந்து டேஞ்சென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரேடியஸ் வைஸ் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ போத் ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல்னு நான் செலக்ட் பண்ணால் போதும், 2 ஆர்க்குக்கும் ஈக்குவல் ரேடியஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அகைன் இதுக்கு வந்து நான் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணால் போதும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டேஞ்சென்ஷியலாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். இனிஷியலாக ஒரு ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நான் சாலிட் பாடியாக வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை வந்து நம்ம ட்ராயிங்கில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டாப் வியூவில் ஓவராலாக 200 mm டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ 200 mm வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மாடலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ரிசல்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாதிரி ஒரே பாடியாக இருக்குது. இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அன்செக் பண்ண தான் இது வந்து 2 பாடியாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து யூஸ் பண்ண ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் டாப் வியூவில் இருக்க அந்த ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டாப் வியூவில் இருக்க சேம் ப்ரொஃபைலை அப்படியே அந்த பிளேனில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான். இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த ஆர்க்கு சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து ஸ்கெச்சஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அனதர் எண்டில் வெர்டிக்கலாக மிட் பாயிண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக ஆரிஜினுக்கு ஏற்ற மாதிரி ஹாரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்ஸை வந்து அப்ளை பண்ணணும். அதோட இனிஷியல் டைமென்ஷன் எவ்வளோ 10 mm. இப்போ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுனால போத் எண்டில் 5 mm டிஸ்டன்ஸாக ஈக்குவலாக ஸ்பிளிட் அப் ஆகிருக்கும். அகைன் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கோயின்சைட் ஆகலை, சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, ஜஸ்ட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கலாக கன்ஸ்ட்ரைன் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா லைனும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்க்கை தான் க்ரியேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாப் எண்டில் வந்து கவர் பண்ணிடலாம். இந்த ஆர்க்கை வந்து டேஞ்சென்ஷியலாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். டேஞ்சன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 6 mm ரேடியஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் ஒரு 6 mm ரேடியஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கெட்ச் வந்து ஓவராலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்லி அந்த என் பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இன்னொரு ஆர்க்கை வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 460 mm இருக்குது. ஓகேவா? அகெயின் 3 பாயிண்ட் ஆர்க்கை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் ரேண்டமாக தான் பிக் பண்ணுறேன் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம அந்த 6 mm என் பாயிண்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அரெஸ்ட் பண்ணோன்னா இதையும் டான்ஜென்ஷியலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ரேடியஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன ரேடியஸ் வந்து பார்த்தோம் 460 mm. அந்த 460 mm அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ரேடியஸ் வைஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஒரு 9 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக 9 mm டிஸ்டன்ஸில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னே இந்த அப்பர் ஆர்க் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதனால தான் வந்து நான் 6 mm டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப்செட் பண்ணிட்டேன். நீங்கள் சப்போஸ் வந்து எக்ஸஸாக வச்சதாலும் நோ ப்ராப்ளம். டைமென்ஷன்ஸ் வந்து எக்ஸஸாகவும் நம்ம வந்து அந்த ஏரோஃபாயில் ஷேப் இனிஷியல் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓவராலாக எல்லா டைமென்ஷன்ஸுமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாட்டம் என் ஆர்க். ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக ப்ரொஃபைலை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியலாக இது வந்து ஃபஸ்ட் ஆர்க். இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க். இதெல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க்கு இந்த எண்டில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆர்க் இருக்குது. அந்த 4 டிஃப்ரெண்ட் ஆர்க்கையும் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணும்போது ஓவராலாக ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக செட்டில் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 100 mm ரேடியஸ்லேருந்து 94 mm ரேடியஸ்லேருந்து 3200 mm ரேடியஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்மால் ஆர்க்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 mm ரேடியஸில் டான்ஜென்ஷியலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். போத் ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் நம்ம கொடுத்தா போதும். ரெண்டுத்துக்கும் சேம் ரேடியஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த ஃபஸ்ட் ஆர்க் இதை வந்து டான்ஜென்ஷியலாக அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அகைன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். 100 mm ரேடியஸ். ஓகேவா? இந்த 100 mm ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் லைன்லேருந்து ஒரு 8 mm டிஸ்டன்ஸில் வந்து ஆஃப்செட் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்டரில் ஒரு லைனை நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து 8 mm டிஸ்டன்ஸில் வந்து இதை நான் ஆஃப்செட் பண்ண போகிறேன். சிம்பிளாக அங்கே என்ன டைமென்ஷன்ஸ் என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதே டைமென்ஷன்ஸ் அதே ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் லைனை பேஸ் பண்ணி 8 mm டிஸ்டன்ஸில் வந்து ஆஃப்செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து டான்ஜென்ஷியலாக வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டான்ஜென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு டான்ஜென்ஷியலாக அரெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஜஸ்ட்டு 2 ஆர்க்கையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணாலே போதும். டான்ஜென்சி ஐக்கானை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடும். நார்மலாக வந்து டான்ஜென்சியை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் 2 ஆர்க்கை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட் கனெக்டிங் பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஹாரிசாண்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை அகைன் டான்ஜென்சி யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயே அதிகமாக டான்ஜென்சியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு 25 mm டிஸ்டன்ஸில் இந்த ஹாரிசாண்டல் லைன் வந்து ஆஃப்செட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கான ரேடியஸ் 94 mm அதை அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட்டான டிஸ்டன்ஸ் 25 mm சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த லாஸ்ட் ஆர்க். அந்த ஆர்க்குக்கான ரேடியஸ் என்ன 3200. இந்த ரேடியஸை அப்படியே அந்த ஆர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணால் போச்சு. 3200 mm. பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த ப்ரொஃபைலே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் சிம்பிளாக. ஜஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸஸான என்டிட்டிஸை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணால் போதும். அது இந்த வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஏரியாவில் இருக்குது. ஸோ ட்ரிம் என்டிட்டிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதில் பவர் ட்ரிம் அதில் ஃப்ரீ ஹேண்ட் கர்வை நம்ம ட்ராப் பண்ணிட்டு எக்ஸஸான என்டிட்டிஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நோட் பண்ணிங்கன்னா இந்த ஓவரால் ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ்டாக நம்மளுக்கு வந்து காமிக்குது. எப்படின்னா ஷேடட் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கனாலே. இப்போ அந்த ஸ்கெட்சை அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணி ஓவராலாக இருக்க சாலிட் பாடியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பட் இங்கே சாலிட் ஃபார்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொஃபைலை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி எக்ஸஸான ஏரியாவை கட் பண்ணணும், அதுக்கு தான் ஃப்ளிப் சைட் டு கட்டுன்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணால் ப்ரொஃபைலுக்கு இருக்க எக்ஸஸான ஏரியாவை மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணணும், ப்ரொஃபைல் ஏரியாவை வந்து ரிமூவ் பண்ணாது. ஸோ ஃப்ளிப் சைட் டு கட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பாடி வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பாடி செகண்டரி பாடி. அதில் இருக்க என்னோடய ப்ரைமரி பாடியை மட்டும் தான் கட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபீச்சர்ஸ் கோவப் ஆப்ஷன்ஸில் எந்த பாடியை நான் கட் பண்ணணுமோ
அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணணும்னு நோட் பண்ணிங்கன்னா எக்ஸஸான ஏரியா ப்ளஸ் வந்து என்னோட சூஸ் அண்ட் பாடி அது மட்டும்தான் கட் ஆகிருக்கு. என்னோட பிளேட் ஷேப் இப்போ ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்படி தான் பிளேட் ஷேப்பை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ரைட் ஹேண்டில் இருக்குது, இதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மிரர்னு யூஸ் பண்ணால் ப்ராப்பராக வராது. இந்த டைமில் நம்ம வந்து சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டாக வந்து 180 டிகிரியில் எனக்கு இன்னொரு பிளேடு வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இது ரெண்டுமே மர்ஜ் ஆகல, தனித்தனி பாடியாக தான் இருக்குது. ஓகேவா? பாடிஸில் கரெக்டாக அந்த ஏரோஃபாயில் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 360 டிகிரியில் 2 என்டிட்டிஸ் பேஸ் பண்ணி நான் வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ஆகிடுச்சா? இப்போ இதை எல்லா பாடிஸையும் வந்து நான் கனெக்ட் பண்ணணும், அதாவது கம்பைன் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட், ஃபீச்சர்ஸ், அதில் இருக்க கம்பைன் ஆப்ஷன்ஸ். இது வந்து செப்பரேட் பாடியாக இருக்கிறத சேம் பாடியாக வந்து மர்ஜ் பண்ணணும். எல்லா பாடியும் செலக்ட் பண்ணி ஆட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி மர்ஜ் பண்ணியாச்சு. ஓவராலாக சாலிட் பாடி க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் வந்து ஒரு ஸ்லாட் போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்லாட் போர்ஷன் ட்ரா பண்ணி நம்ம ஒன்ஸ் பாடிஸ் வந்து கம்பைன் ஆனோன்னா இப்போ வந்து நம்மளால் ஃபில்லட் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ட்ராயிங்கை வந்து நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து 1 mm ரேடியஸில் வந்து ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த 1 mm ஃபில்லட்டை இங்கே இருக்க கனெக்டிங் எட்ஜஸில் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க எட்ஜஸும் டாப் எட்ஜ் அண்ட் பாட்டம் எட்ஜ் போத் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மர்ஜ் ஆகிருக்கு. ஃபில்லட் யூஸ் பண்ணி ஈஸியாக மர்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த சென்டர் போர்ஷனில் இருக்க கட்டை மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும். அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு ஸ்லாட் ப்ரொஃபைல் சென்டர் பாயிண்ட் ஸ்லாட்டை யூஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லாட் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இதை வந்து டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஏஜ்லேருந்து 10 mm டிஸ்டன்ஸில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பாட்டம் ஏஜ்லேருந்து 10 mm டிஸ்டன்ஸில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட ரேடியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm ரேடியஸ். ஓகே, ப்ரொஃபைலை வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸஸ் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக எனக்கு 5 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆன மாதிரி தான் கட் ஆகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் வியூ இந்த பாட்டம் வியூவில் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. 5 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆன மாதிரி கட் பண்ணணும். இதுக்கு ஒரு பிளெயினில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரம்மில் போயிட்டு ஆஃப்செட் அதை சூஸ் பண்ணி இதில் வந்து 5 mm என்ன mm நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆகணும். இந்த 5 mm கொடுத்துட்டு த்ரூ ஆல்னு கொடுத்தா போதும். கரெக்டாக இந்த 5 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் ஆன மாதிரி எனக்கு வந்து கட் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் ஒரு ஃபுல் ப்ரொப்பலர் டிசைனை வந்து நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து 3 டிஃப்ரெண்ட் வியூஸில் இருக்க டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.